இணைந்திருக்கின்றோம் தாமரையின் டாப் 10 நிகழ்ச்சியூடாக. மீண்டும் உங்கள் அன்பின் தர்ஷன் என்றும் உங்கள் அன்பின் பிரசாத் என்னோடு இணைந்திருக்கலாம். ஒரு மணி வரைக்கும் உங்களுக்கு டாப் 10 பாடல்களை நாங்கள் வழங்குறது தயாரிக்கின்றோம். முதல் இடம்பெற்ற 3 பாடல்களை பார்த்திருக்கிறோம். 6வது இடத்தை பெற்ற பாடல். இந்த பாடலை பார்க்கறது தர்சன் இந்த பவர் பாண்டி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் தான் 6வது இடத்தை தட்டி சென்றிருக்குது. உண்மையாக வந்து அந்த படத்தை சொல்ல போனால் வந்து உண்மையில எல்லாரும் மனசையும் அப்படியே டச் பண்ண பாடல் தான் அந்த பவர் பாண்டி அந்த மூவி. அது சொல்ல போனால் இதுக்கு தயாரிப்பு வழங்கியிருந்த தனுஷ் அவர்கள் சொல்லிக்கலாம். தனுஷ் ஒரு சிறந்த ஒரு நடிகர் மட்டுமில்லை, ஒரு தயாரிப்பாளரும் கூட. அதுவும் அந்த எவ்வாறு சொன்னால் தர்சன் அடிக்கடி தன்னுடைய திரையுலகில் வந்து நிரூபித்து கொண்டிருக்கிற ஒரு நபர் தான் இந்த தனுஷ் அவங்க. இந்த தனுஷ் அவர் வந்து பல்வேறுபட்ட விடயங்களில் அதாவது தன்னுடைய திறமையை அப்படியே ரசிகர்களுக்காக அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறாரு. அந்த ரீதியில் இந்த திரைப்படம் வந்து பவர் பாண்டி திரைப்படத்திலும் அவர் தான் அதாவது அவர் வந்து அவரோட தயாரிப்பில் வெளிவந்த ஒரு திரைப்படமாகத்தான் இந்த திரைப்படம் காணப்படுகின்றது. உண்மையாக தான். நிச்சயமாக சொல்ல போனால் தனுஷை பற்றி சொல்ல போனால் அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். எல்லோருடைய மனசையும் அப்படியே கொள்ற அளவுக்கு அப்படியே சுவாரஸ்யமாக இருக்கிறது தான் தனுஷோட படங்கள் எல்லாமே. இன்றைக்கு அந்த படத்தில் பவர் பாண்டி படத்தில் வந்து அவர் தயாரிப்பு செய்திருக்கிறார். உண்மையில் ஒரு சிறந்த விடயம் வந்து அவர் சிறந்த நிறைய படங்களில் வந்து அவர் தயாரிச்சிருக்கிறார். நிறைந்த படங்களில் வந்து ஒரு நடிகராகவும் அவருக்கு சேவையாற்றிருக்கிறார். என்ன சொன்னால் தர்சன் இந்த திரைப்படத்தை நாம் சொல்ல போனோம்னு சொன்னால் தர்சன் இந்த திரைப்படத்தை வந்து ராஜ்கிரண், பிரசன்னா, அது மட்டும் இல்லை ஸ்ரேயா சிங் அவங்க எல்லாம் வந்து சேர்ந்து நிறைய பேர் வந்து இதில் கதாபாத்திரம் ஏற்று நடிச்சு அப்படி ஒரு வெற்றிகரமான ஒரு திரைப்படமாக திரையுலகில் நடைபெறுவதற்கு இவங்களும் காரணமாக இருந்திருக்கிறாங்க. 6வது இடத்துல வந்து இது நடைபெற்று கொண்டிருக்க வெற்றி நடைபெற்று கொண்டிருந்தால் ஒரு மிக ஒன்றாகும். நிச்சயமாக என்ன சொன்னா தர்சன் இந்த இவர் தனுஷ் வந்து உண்மைக்கு தற்காலத்தில் வந்து பார்க்கணும்னு சொன்னா ஒரு மாஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு திரையுலக கலக்கி கொண்டே பொறுத்து பார்ப்போம். எவ்வாறு வர நிலைமைகள் எவ்வாறு வர தன்மைகள் வந்து நாளுக்கு நாள் அவ்வாறு வேகமாக விரித்தி கொண்டு வர இந்த சூழ்நிலையில இந்த தனுஷ் அவங்களை பத்தி நாங்கள் அப்படியே புகழ்ந்து தள்ளி கொண்டிருக்கிறோம். ஒரு திரைப்படம் தான் பவர் பாண்டி. இந்த திரைப்படத்திலிருந்து 6வது இடத்தை பிடித்த பாடல் தான் வெண்பனி மலரே அப்படின்னு சொல்லி தொடங்குகிற பாடல். அதுக்கு முதல்ல SMS வாயிலாக ஒருவர் இணைந்திருக்கிறார். ஃபஷாத் அது கல்முனையில் இருந்து இணைந்திருக்கிறார். ரம்மி அவர்கள் இணைந்திருக்கிறார். ஹாய் ஹலோ வணக்கம் என்று சொல்லி தாமரை FM என்று சொல்லியிருக்காங்க. அது உங்களோட டாப் 10 நிகழ்ச்சி வந்து சிறப்பான முறையில் போய் கொண்டிருக்கு. எங்களுக்கு சுப்பான பாடல் தாங்க என்று ரம்மி அவர்கள் இணைந்திருக்கிறார். நன்றி ரம்மி, உங்களுக்கு சுப்பான பாடல். உங்களுக்கு சும்மா கலையத்தில் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் அவங்களையும் இணைக்க காத்து கொண்டிருக்கிறோம். பவர் பாண்டியில் இடம்பெற்ற வெண்பனி மலர் என்று தொடங்குற பாடலை அப்படியே கேட்டு விட்டு நிகழ்ச்சியோட மீண்டும் அப்படியே இது உங்கள் தாமரை FM டாப் 10. வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம் தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடினானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானேன், பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன். காற்றில் பறக்கும் காத்தாடினானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானேன், பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன். வெண்பனி மலரே உன் இருவிழியா தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறது. தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே. வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறதே. பாரம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரம் பாயுதே. நரைகளும் மறைந்திடவே வெண்பனி மலரே உன் இருவிழியா
வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன காற்றில் பறக்கும் காத்தாடி நானே 8 வயதாய் கூத்தாடினேனே காய்ந்த இலை நானும் பச்சையானே பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே காற்றில் பறக்கும் காத்தாடி நானே 8 வயதாய் கூத்தாடினேனே காய்ந்த இலை நானும் பச்சையானே பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே தொடர்ந்தும் இணைந்திருக்கின்றோம் டாப் 10 நிகழ்ச்சியின் ஊடாக இது தாமரையின் டாப் 10. தற்போது நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் 6வது இடத்தை தடிக்கின்ற பாடல் அப்படியே பார்த்தோம் நாங்கள். இந்த பாடலை நீங்கள் சொல்றதுக்கு முதல்ல ஒரு கொஞ்சம் குறுக்கெடுத்து மன்னிக்க வேணும். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஒரு புல் மணி அந்த வெண் பனி என்று சொல்லியிருக்காரு. அது பெண்ணை வந்து அப்படியே கவர்ற மாதிரி ஒரு பாடல், அதை கண்ணெல்லாம் அப்படியே வர்ணிக்கிற மாதிரி இந்த பாடலை சொல்லி பாடலை பற்றி பார்க்கணும்னு சொன்னா ஒரு கவர்ச்சிகரமா அப்படி இல்லையா இருக்கு. ஒரு நிறைய ஒரு வர்ணனைகள் அப்படியே சுமந்து வர ஒரு பாடலா தான் இந்த பாடல். பெண்களை பார்த்து அப்படி புகழ்ந்து அப்படியே கேட்டுக்கொண்டே இருப்பேன். அப்படியே அந்த அது இன்னொரு தரிசனம், அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அப்படியே பெண்களை பத்தி போந்தா படிக்கிறது. பெண்கள் எவது கண்கள் சொல்லுவாங்க, அப்படியே எப்ப பார்த்தாலும் அப்படியே சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அதாவது கண்கள் காரணத்து கொண்டு அப்படியே புகழ்ந்து சொன்னா அப்படியே பார்த்து கொண்டு இருப்பீங்களா தர்சன்? நிச்சயமாக அப்படியே அந்த பெண்களை பார்த்த உடனே அப்படியே வர்ணிக்க தோணும். அப்படி அப்ப தர்சன் நான் உங்களுக்கு கவிதை அப்படியே கொட்டோ கொட்டோன்னு கொட்டேன்னு கொட்டுவோம். அப்ப நேர்களுக்கு ஒரு கவிதையும் கூட சொல்லுங்களேன் தர்சன் பாப்போம். அந்த டைம்ல அப்படி கொட்டலாம். அதாவது அவருக்கு அந்த ஃப்ளோர்ல பார்க்கும்போது மட்டும் தான் ஏன் வரும் இப்பைக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா வராது. அதாவது நாங்க பார்க்கணும்னு சொன்னா தர்சன் இந்த பாடல் அடுத்த தட்டி சென்ற பாடல் தான் சேவர் சுந்தரம் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் தான். இந்த அதாவது அடுத்த தட்டி சென்ற பாடலாக காணப்படுகிறது. பாடல் வந்து இந்த சர்வர் சுந்தரம் என்ற திரைப்படத்தில் சந்தானம் அவர்கள் நடிகராக நடித்துள்ளார். உண்மையில வந்து ஒரு முற்றுமுழுதாக ஒரு காமெடி படம் மட்டும் அதை சொல்ல முடியும். அப்படியே என்ன சொன்னா தர்சன் இன்னொரு விஷயம் இதுல ஞாபகம் வருது தர்சன். இந்த திரைப்படத்தை நாங்க பார்க்கக்குள்ள இந்த திரைப்படம் ஒரு டப்பா தான் அப்படியே வந்திருக்கு. அதாவது ஏற்கனவே வந்து நாகேஷ் நடித்து திரையிடப்பட்டு நடிப்பில் வெளிவந்த நகைச்சுவை மன்னன் நடிகர் அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படத்துல அதே பாணியை அடியொற்றி தான் இந்த திரைப்படம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்தை வந்து அடுத்த நகைச்சுவை புயல் நகைச்சுவை மன்னன் அப்படி எல்லாம் புகழப்படுகின்ற சந்தானம் அப்படியே சர்வர் சுந்தரம் ஒரு வடிவத்தில் வந்திருக்காரு. அந்த படத்துல நகைச்சுவையாக இருந்துச்சு. அப்படியே எல்லா படங்களும் அவர் வந்தானே அப்படியே சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பார். அது மட்டும் இல்ல தர்சன், ஏதோ ஒரு கருத்தை மக்களுக்கு அப்படியே சொல்லிவிட்டு போவார் இல்லையா தர்சன்? இந்த திரைப்படம் முற்றுமுழுதாக ஒரு காமெடியான, அதாவது நகைச்சுவை மிகுந்த ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் அப்படி 5வது இடத்தை அப்படியே தட்டி வந்தது. 5வது இடத்துக்கு வந்திருக்கின்றது உண்மையில பெருமைக்குரிய விடயம். அது சந்தானம் அப்படி என்றோடனே எல்லாரும் சின்ன பிள்ளைகள் இருந்து அப்படியே சந்தானம் ஒன்று அவர் ஜோக்குக்கு அப்படியே அடிமை ஆயிடுவாங்க. அப்படியே நிச்சயமாக இந்த திரைப்படம் பற்றி நாங்கள் பார்க்கணும்னு சொன்னா தர்சன், இந்த திரைப்படம் வந்து ஆன் பல்கி அவங்களோட தயாரிப்பில் அந்த திரைப்படம் வந்து வெளியாக்கப்பட்டிருந்துச்சு. இந்த திரைப்படத்தில் வந்து தயாரித்து வழங்கியிருக்காங்க செல்வகுமார் தயாரிப்பில் இந்த திரைப்படம் வந்து தயாரித்து திரையிடப்பட்டது அப்படின்னு சொல்லி நாங்கள் நேர்களுக்காக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இப்போ 5வது இடத்தை பிடிச்ச பாடல் வரி அப்படியே சொல்லுங்களேன் தர்சன். அதுக்கு முதல் இதுக்கு மியூசிக் வழங்கியிருந்தார் சந்தோஷ் நாராயணன். இதுக்கான மியூசிக் வழங்கியிருந்தார். அதை தொடர்ந்து நீங்களும் இணைந்திருக்கலாம் எங்களோடு 1 மணி வரைக்கும் டாப் 10 நிகழ்ச்சியினூடாக. இது உங்கள் தாமரையின் டாப் 10. நீங்களும் செய்மடுக்கலாம் www.tamarayfm.com நீங்களும் SMS வாயிலாக உங்களது கருத்துக்களை எங்களுக்கு வெளிப்படுத்தலாம். அது மட்டுமல்ல நீங்கள் எம்மோடு இணைந்திருக்கலாம். ஒப்புத்தமோரி உண்டாகும் நீங்கள் இணைந்திருக்கலாம். தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ நீங்கள் டைப் செய்து இத்தகைய முகவரின் ஊடாக எம்மோடு இணைந்து உங்களுடைய காதரசாரமான கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிக்கலாம். இப்போது உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் என்று உங்கள் அன்பின் பிரசாத் என்று உங்கள் அன்பின் தர்ஷன். இப்போது தர்ஷன் நாங்கள் 5வது இடத்தை தட்டி சென்ற பாடல் அப்படியே பார்த்துவிட்டு நிகழ்ச்சியோட மீண்டும் தொடர்ந்து இணைந்து எங்களோடு இணைந்திருங்கள் 1 மணி வரைக்கும். கண்ணால்
தீராதே அழகியே நான் சொன்னால் தீராதே உன்னால் கூழாக உருகவே என் நெஞ்சே ஆராதே கனவின் மீது நட்டித்தாய் கவிதைகளை கத்தித்தாய் முகமும் மகமும் ஒன்றெங்கே நீ என் உள்ளே வீசும் சகலே திசையொப்பித்தாய் இளமைகளை கொட்டித்தாய் பசியும் ருசியும் ஒட்டித்தாய் காதலிலும் பாதித்தேன் நதியே மதியே ஒளியே முன் தேடி வந்து சூடிக்கொள்ளும் கோடி மின்னலே சஞ்சனா சகியே உயிரே இதமே உன்னாலே நாடும் தான் மூளை மீது விரல் தானே பொன் ஆடை போலே உடலிலே அடியன் தோளில் நீயே சிறகும் விரிய வந்தாய் உறவில் உதயம் தந்தாய் தனியே தனிமை கொண்டெங்கே தாகம் தந்தே ஆகம் போதித்தாய் அசையும் அழகை கண்டேன் அறிவின் மழமை கண்டேன் துணிவின் வலிமை கொண்டிங்கே தோற்றுந்தேனே மீண்டும் மீண்டும் நான் நதியே மதியே புளியே முன் தேடி வந்து சூடிக்கொள்ளும் கோடி மின்னலே சஞ்சனா உயிரே இதமே உன்னாலே நாடும் தான் மூளை மீது விரல் தானே ஆரடி நிலமே நான் தான் மானிட மழையே வாவா வானிட வரவா தீயாலாவியாகிறே நாள்தோறும் தாளாட்ட காதருகே பாராட்ட மோகத்தில் சீராட்ட மாறாமல் நீ வேண்டும் மாயத்தில் மாய்ந்தேனே மனமளவென தேய்ந்தேனே ஒரு முத்தம் கேட்டேனே அதை பெற்றால் வாழ்வே நானே கிளியே கதியே மதியே ஒளியே உன் தேடி வந்து சூடிக்கொள்ளும் கோடி மின்னலே சஞ்சனா சகியே உயிரே இதமே உன்னாலே நாடும் தான் மூளை மீது விரல் தானே அழகியே நான் சொன்னால் தீராதே உன்னால் கூழாக உருகவே என் நெஞ்சே ஆராதே திசையொப்பித்தாய் இளமைகளை கொட்டித்தாய் பசியும் ருசியும் ஒட்டித்தாய் காதலிலே நானும் பாதித்தேன் நதியே